இந்த வீடியோவில் நம்ம சிஎன்சி மிஷினில் இருக்கிற பேனல் போர்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் இந்த பேனலில் தான் சிஸ்டத்தை தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லைட் வந்து எதுக்குன்னா, இப்போ எக்ஸு இஜெட் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த லைட் வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் லூப்ரிகேஷன் ஆன் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் பட்டன் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் பட்டன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்தந்த லூப்ரிகேஷன் இப்போ இண்டிகேட்டர் நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணும். இப்போது என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்தந்த இடத்துல வந்து நமக்கு இண்டிகேட்டர் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் லூப் ஃபால்ட்டு, இப்போ நம்ம சப்போஸ் லூப்ரிகேஷன் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் லைட் எரியும். அப்புறம் சக்கு கிளாம்பிங் டீக்ளாம்பிங் அப்படின்ற அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் இதை வந்து சக்கை டீக்ளாம்ப் பண்ணுறேன். டீக்ளாம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டீக்ளாம்பில் இருக்கிற இந்த லைட் வந்து இண்டிகேட்டர் ஆகும். ரெட் கலரில் எரியும். ரெட் கலரில் எரியும் போது பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஆஃப் கண்டிஷன். க்ரீனில் எரியும். க்ரீனில் எரியும் போது அது வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும். இந்த மாதிரி இண்டிகேட்டர் லைட்டு இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், இந்த கார்னரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா டரட் ஸ்டேஷன் அப்படி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான். இப்போ நம்ம எந்த டூல் வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு. இப்போது 3ன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் டூல் வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் லோடு அப்படின்றது இருக்குது. இந்த லோடு வந்து என்னென்னா, இப்போது ஸ்பிண்டிலில் வந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகும்போது எவ்வளோ லோடு ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான். அது இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போது மோட் செலெக்ஷனில் எம்டிஐ மோடில் வச்சுட்டு இப்போ நான் ஒரு ஆர்பிஎம் நான் கொடுத்து இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து S1000 கொடுக்குறேன், 1000ன்னு கொடுக்குறேன். கொடுத்து M3ன்னு கொடுத்து எண்டா பிளாக் கொடுத்து அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி லோட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ ஆயிடுச்சா. இந்த மாதிரி லோட் இண்டிகேட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். லோட் இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எவ்வளோ கட்டிங் பண்ணும்போது டூல் வந்து கட் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்பிண்டிலில் லோடு ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டரட் இண்டெக்ஸிங் ஆன் அப்படின்னு இருக்கும். இந்த டரட் இண்டெக்ஸிங் ஆன் அப்படின்றது எதுக்குன்னா, இப்போ இந்த டூல் ஸ்டேஷன்னு நம்ம 3 அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த 3ஆம் நம்பர் டூல் ஸ்டேஷன் வந்து இப்போ நம்ம மாற்றுறதுக்கு வந்து இந்த டரட் இண்டெக்ஸிங் ஆன் பட்டன் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் டரட்டை இண்டெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டூல்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த மோட் செலெக்ஷனில் வந்து ஜாக் மோடில் வைக்கணும், இல்லைனா ஹேண்டில் மோடில் வச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டரட்டை வந்து நமக்கு தேவையான மாதிரி இண்டெக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டரட் அன்கிளாம் பட்டன் வந்து இப்போ சப்போஸ் டரட் வந்து இதாச்சு அப்படின்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிஷின் ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டன் வந்து எதுக்குன்னா, இப்போது மிஷின் ஆன் பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து பாதியிலே நிற்கும்போது, இப்போது சும்மா பாருங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து பாதி ஸ்டேஷனில் நிற்கும்போது இப்போ ரீசெட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பழைய பொசிஷனுக்கு போகிறதுக்காக இந்த ரீசெட் பட்டன் வந்து யூஸ் ஆகும். சம்டைம் மிஷின்ஸில் அலாரங்கள் இதெல்லாமே வந்துச்சுன்னா நம்ம ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ரீசெட் பண்ணும்போது அது வந்து மிஷின் வந்து ரீசெட் ஆகி ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு போயிடும். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, நம்ம இப்போ மோட் செலெக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணும்போது சைக்கிள் ஸ்டார்ட் பட்டன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கூல் அண்ட் ஆயில் ஆன் ஆஃப் அந்த பட்டன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஆஃப் ஆன் அப்படின்றது என்னென்னா, இப்போது பாருங்கள் ஹேண்டிலில் போட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது இந்த கூல் அண்ட் ஆயில் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கூல் அண்ட் ஆயில் நமக்கு தேவை கட் பண்ணும்போது ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லூப் இன்ச் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ் அப்படி இருக்கும். ஆரோ மார்க் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, மோட் செலெக்ஷனில் வந்து ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஆக்சிஸ் வந்து எக்ஸோ இஜெட்டோ நமக்கு தேவையான ஆக்சிஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மைனஸ் சைடு மூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆக்சிஸ் நமக்கு தேவையான ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணி இப்போது இஜெட் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகும். இந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் பண்ணி இதை வந்து ஆக்சிஸை மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் வீல் யூஸ் ஆகும். இப்போது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த எல்லா ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்க மோட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே. இதில் எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட்டுங்கிறது என்னென்னா, இப்போது ப்ரோக்ராம் நம்ம வச்சுட்டு ப்ரோக்ராமில் தேவையானதை நமக்கு தேவையான எடிட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமில் இருக்கிற ஏதாவது ஒரு டூலோ நமக்கு தேவையானதெல்லாம் ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிங்கிள் ஆட்டோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு லைனையும் நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிங்கிள் ஆட்டோன்ற ஆப்ஷன் யூஸ் ஆகும். இது செட்டிங் பண்ணுற டைமில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ கவுண்ட்டுன்றது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், செட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோ கவுண்ட்டில் வச்சுட்டு நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மிஷின் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எம்டிஐ மோடுன்னு சொல்லுவாங்க. எம்டிஐ மோடுங்கிறது மேனுவல் டேட்டா இன்புட் மோடு. இந்த மோடில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நமக்கு தேவையான வேல்யூவை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஆர்பிஎம் கொடுத்து ரன் பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சிஸ், எக்ஸு, ஜெட்டு, அதுக்கப்புறம் ஜாக் மோடு. அப்புறம் ஜீரோ ரிட்டர்ன்றது பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் குறிக்கும். இஜெட்ஆர்ன்றது இப்போ எக்ஸ் இஜெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டரில் லைட் எரியும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு, இஜெட் ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக இது கொடுக்கும். இது ரெஃபரன்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோவில் இருக்குது. இந்த செக்ஷனில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீட் ரேட் அப்படின்னு இருக்கும். ஃபீட் ஓவர் ஃபீட் ரேட், இந்த சுவிட்ச் வந்து எதுக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, ப்ரோக்ராமில் வந்து எந்தெந்த இடத்துல G1 அப்படின்னு கொடுத்து ஃபீட் ரேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீட் ரேட்டுன்ற இந்த சுவிட்ச் வந்து கண்ட்ரோலில் வரும். இதை நம்ம எவ்வளோ ஃபீடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனாலும் மேனுவலாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரேப்பிட் ஓவர் ஃபீட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா G0 அப்படின்னு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாத்தையும் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரேப்பிட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவர் ரேட் அப்படிங்கிறது, இப்போது ப்ரோக்ராமில் வந்து இந்த மாதிரி G97S2000 அப்படி கொடுத்துருக்கோன்னா இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இப்போ சடனாக நம்ம வந்து இதோட வேல்யூவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஓடிட்டுருக்கும்போது கூட நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த சுவிட்சஸில் நமக்கு தேவையான மாதிரி மாற்றணும் அப்படின்னா அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டில் குறையும். அதுக்கப்புறம் மேனுவல், அது லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேன் ஹேண்டில் ஸ்பீடுன்னு இருந்துச்சு. அது வந்து நம்ம அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப், ஸ்பிண்டில் ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பட்டன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஃபர்தராக ஒரு ஆப்ஷனுமே நீங்கள் வந்து லைனாக நீங்கள் கற்றுக்க முடியும். ஃபீடு ஹோல்டு இது, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ப்ளஸ் மைனஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜாக் மோட் ஃபங்க்ஷனில் வச்சுட்டு தான் நம்ம இது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதனால தான் அந்த இடத்துல ஜாக்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சிஎன்சி ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி டைமில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி பட்டன், அதுக்கப்புறம் எடிட் கீ ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஸ்டாப், அப்புறம் பிளாக் டெலீட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கண்ட்ரோலில் வரும். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.